எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விக் வந்து பிஓஐயா இருக்குது. ஸோ அந்த விக் வந்து ஏன் வந்து இந்த விக் வந்து பிஓஐயா இருந்துச்சு? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து இது வந்து எந்த மாதிரி டைம்ல நீங்க இதை எடுக்கலாம்? எந்த மாதிரி டைம்ல இது ஒர்க் ஆகும்? எந்த மாதிரி டைம்ல இது ஒர்க் ஆகாது? அப்படின்ற டீட்டெயில்ல நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ ரீசன் என்னன்னா, நெறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்ல இருக்குது. பட் ஆனா அத நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தான் அதுக்கான ரிசல்ட்ட நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விக்க ஏன் ரீஃபைன் பண்ணணும்? இத ஏன் பிஓஐயா எடுக்கணும்? அது எப்போ எடுக்கணும்? எந்த மாரி டைம்ல எடுக்கணும்? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங். ஸோ வந்து நம்ம வந்து ஆன் த ஸ்டார்ட்டிங்லேருந்து போனா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஐடிஎம்ஐ எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் குடுத்து மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆன் ஆகுது. ஸோ மேல மூவ் ஆன் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கும் நடக்குது. அதுதான் நம்ம வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் புல் பேக்கை தான் நம்ம பிஓஐயா பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஐடிஎம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஸோ இந்த ஐடிஎம்க்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ, அதாவது வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். ரெண்டாவது ஆர்டர் ஃப்ளோ வந்து மிட்டிகேட்டட். மூணாவது ஆர்டர் ஃப்ளோ வந்து மிட்டிகேட்டட். ஓகேங்களா? எல்லா ஆர்டர் ஃப்ளோவும் இங்க மிட்டிகேட்டட். சரி, ஆர்டர் ஃப்ளோ தான் மிட்டிகேட்டட். எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆர்டர் பிளாக் ஆச்சும் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆனாலும் மிட்டிகேட்டட். ஓகேங்களா? ஆனாலும் மிட்டிகேட்டட் போது ப்ரீவியஸா இருக்கிற லோவை, அதாவது ப்ரீவியஸா இருக்கிற லோவை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி இருந்தா இந்த விக்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ரீஃபைன் பண்ணி பிஓஐயா எடுக்கலாம். அப்படி இல்ல, ஆர்டர் பிளாக்கே இருக்குது, ஆனா ஆர்டர் பிளாக் ரொம்ப பெருசா இருக்குது, அதுல விக் ரொம்ப பெருசா இருக்குன்னும் போது விக்க வந்து ஆர்டர் பிளாக்கா வந்து நீங்க ரீஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து ஆர்டர் பிளாக் இல்லாத பட்சத்துல இதை வந்து நம்ம ரீஃபைன் பண்ணலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி நடந்திருக்கு? நல்ல இந்த ஏரியால நீங்க வந்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஎம் வந்து இங்க கரெக்டா. ஸோ ஐடிஎம் வந்து இங்க தான் இருக்கு. ஸோ ஐடிஎம்க்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயும் பிஓஐ இல்லை. அப்போ எஸ்சிஓபி பார்த்து பை பண்ணணும். ஒரு ரூல். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, இந்த ஏரியால லாஸ்டா வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் தான் எக்ஸ்ட்ரீமுக்கு ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் வந்து மேல போகணும். இதுல விக்கு பெருசா இருக்கிற காரணத்தால நான் விக்கு வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கேன். நீங்க ஆர்டர் பிளாக்கா பார்த்திருந்தாலும் நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் இந்த ரிவர்சல் பார்த்து தான் வந்து என்ட்ரிஸ் வந்து பிளேஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சினாரியோ. இப்போ நெக்ஸ்ட் சினாரியோல பாருங்க. இந்த ஏரியால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் வந்து இதுதான். ப்ரோ இன்டியூஸ்மெண்ட்டே இங்க இருக்குதுன்றீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கே கிடையாது. அப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்குன்னும் போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது ஆர்டர் பிளாக்கா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இது இந்த விக்கை ஃபுல்லாவே ரீஃபைன் பண்ணும். ஸோ இந்த விக்கை நான் ஃபுல்லாவே ரீஃபைன் பண்றேன். ஸோ ரீஃபைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை டேப் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இதை வந்து நான் வந்து பிளாட் பண்றேன். ஏன்னா இப்படிதான் இருந்திருக்கணும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நல்லா பாருங்க. இதுதான் வந்து நம்மளோட ஐடிஎம். மார்க்கெட் அகைன் ஹை, லோ வச்சுட்டு அகைன் ஹை வைக்குது. ஹை வச்சு இங்க ஒரு ஐடிஎம் கிரியேட் பண்ணதால நம்மளுக்கு வந்து இது என்னவா ஆகுது? டிசிஷனல் பிஓஐயா மாறுது. ஸோ டிசிஷனல் பிஓஐ இது மாறினதால இந்த லோ வந்துட்டு நம்மளுக்கு இன்ஜினியரிங் லிக்விடிட்டியா மாறுது. இங்க இன்ஜினியரிங் லிக்விடிட்டி கீழே பிளாக்கே கிடையாது. பட் ஆனா ப்ரீவியஸா இருக்கிற லோஸை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குது? மேல க்ளோஸ் வச்சிருக்குன்ற காரணத்தால இதை நான் ஆர்டர் பிளாக்கா எடுக்கிறேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி டைப் 1 ஆர் என்ட்ரி டைப் 2 நீங்க யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஐடிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இது ஐடிஎமா இருந்ததுன்னா உங்களோட ஆர்டர் பிளாக் எதுவா இருக்கும் அப்படின்றத நீங்க இப்போ யோசிக்கணும். ஸோ இது ஐடியமா இருக்கு. மார்க்கெட் மேபி இங்க ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். நான் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல தான் சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு வந்து ப்ரீவியஸா இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண விற்கிறது தான். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்ததால நான் என்ன பண்றேன்னா, இதை வந்து ஆர்டர் பிளாக்கா நான் ரிஃபைன் பண்றேன். இந்த ஆர்டர் பிளாக்கை எப்படி நான் வந்து கரெக்டா வந்து இது பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டைரக்டா நான் என்ன பண்றேன்னா 15 மினிட்ஸ்க்கு போயிடுறேன். 15 மினிட்ஸ்க்கு போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல நான் 15 மினிட்ஸ்ல என்னால ரீஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க இருக்கிற லாஸ்ட் ஆர்டர் பிளாக் வந்து இதுதான்.
15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்க பாருங்க, இங்க வரைக்கும் வந்து லோ வச்சுட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் பிளாக் வந்து இவ்வளவு தூரம் இருக்கு மேஜர் டைம் ஃப்ரேம்ல. ஆனா நம்மளோட ஒரிஜினல் 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக் இதுதான். இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம ரீஃபைன் பண்ணிட்டு நீங்க 4 ஹவர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். இந்த விக்கோட எண்டு தான் அது வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த விக்கை ஓவராலா எடுக்கணும். நீங்க இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்துட்டு போனதால நான் என்ன பண்றேன்னா இது வரைக்கும் வந்து ரீஃபைன் பண்றேன். இந்த மாதிரி ரீஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னா ஆர்டர் மிஸ் ஆகாம இருக்கும். நீங்க அதே வந்து 15 மினிட்ஸ்ல போய் ரீஃபைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ 4 ஹவர் நீங்க பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஹவர்ல போயிட்டு நீங்க உங்களோட ஆர்டர் பிளாக்கை வந்து ஃபைன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அது பெட்டரா இருக்கும். இப்போ நான் 1 ஹவர்லயுமே இதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம டைம் ஃப்ரேம்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கரெக்டா வந்து பிளான் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்போ நான் 1 ஹவர்ல போறேன். 1 ஹவர்ல போய் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்கும் 1 ஹவரோட ஆர்டர் பிளாக்கும் சேமா தான் இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து டேப் பண்ணிட்டு தான் போகும். ஸோ 1 ஹவர்ல பார்க்கும்போது 1 ஹவரோட ஐடியம் இங்க இருக்கு. ஸோ 1 ஹவர்ல இங்க பிஓஐ கிடையாது. அப்போ மார்க்கெட் வந்து இங்க ஈக்குவல் லோஸ் வச்சிருக்கு. அதாவது லிக்விடிட்டி ஃபார்மேஷன்ல இருக்கு மார்க்கெட். ஸோ கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு வரும்போது மார்க்கெட் பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஹவரோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ ஆன இந்த பிஓஐயை டேப் பண்ணிருக்கு மார்க்கெட். மேபி இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஆனா நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டிய பாசிபிலிட்டிஸ் எதுனா இங்க இருந்து மார்க்கெட் பை ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா மார்க்கெட் ஓவராலா 4 ஹவர்ல மேஜரா டவுன் ட்ரெண்டா இருக்குது, மைனரா தான் அப் ட்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்க இருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம இந்த இடத்துல கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க நான் எப்படி பிஓஐ ரீஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல வந்து பிஓஐ ரீஃபைன் பண்ணேன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற ப்ரீவியஸா இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ண ஏரியா வந்து இதுதான். ஸோ இந்த வீக்கை தான் நான் வந்து ஆர்டர் இதுவாக ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து ஃபைன் பண்ணுறேன். இதை நான் ரீஃபைன் பண்ணும்போது 1 ஹவர்ல போயிட்டு நான் ரீஃபைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர்ல போய் நான் ரீஃபைன் பண்ணும்போது தான் எனக்கு அந்த பிளாக் வந்து கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நான் ஏன் இங்கேருந்து இந்த பிளாட் பண்ணேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிளாக்கை வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணாதான் மார்க்கெட் கீழே போகும். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த பிளாக்கை டெஸ்ட் பண்ணாத காரணத்தால நான் வந்து இங்கேருந்து பையிங்க ட்ரை பண்ணுறதுக்காக யோசிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ விக்கில் வந்து எப்போ வந்து ஆர்டர் பிளாக்காக விக் இருக்கும், எப்போ ஆர்டர் பிளாக்காக இருக்காதுன்ற டீட்டெயிலிங்கான வீடியோ இந்த வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நிறைய பேர் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷனை கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.